தந்தை பெரியாரின் நினைவகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் நூலகத்தை திறந்து வைக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு கேரள மாநில முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், திராவிட கழக தலைவர் மாண்புமிகு பேராசிரியர் காவியமணி அவர்கள், வைக்கம் போராட்டத்தின் 100 ஆண்டு நிறைவு விழா இன்று கேரளாவில் உள்ள வைக்கத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இருவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது பெரியார் நூலகத்தை திறந்து வைத்து அங்கு இருக்கக்கூடிய புத்தகங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் கேரள முதலமைச்சர்கள் பார்வையிட்டு வருகின்றனர். கூடுதல் தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சந்தோஷ். விவரங்கள். அதாவது தற்பொழுது இந்த நூலக கட்டடத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள். 2 மாநில முதலமைச்சர்களும் இணைந்து அந்த நூலகத்தினுடைய முகப்பில் அமைக்கப்பட்டிருந்த அந்த ரிப்பனை வெட்டி அவர்கள் அந்த நூலகத்தை திறந்து வைத்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா தற்பொழுது அவர் அந்த அருங்காட்சியகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த அருங்காட்சியகத்தை அவர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து உள்ளே சென்று அந்த புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறதை 2 மாநில முதலமைச்சர்களும் அதே போல திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவர்களும் இணைந்து அந்த புகைப்படங்கள் அனைத்தையுமே அவர்கள் ஒவ்வொன்றாக பார்த்து அதன் பிறகு அங்கிருந்து வெளியே அருகில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நூலக கட்டடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்திருக்கிறார்கள். அங்க அருகிலேயே பாத்தீங்கன்னா ஒரு திறந்த வெளி கருத்தரங்கு நடைபெறக்கூடிய ஒரு பகுதி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் அமர்ந்து ஒரு திறந்த வெளியில ஒரு கருத்தரங்குகள் அதே போல விவாதங்கள் நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த அரங்கம் திறந்த வெளி அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் அவர்கள் திறந்து வைத்து மக்களுக்காக அர்ப்பணிக்க இருக்கிறார்கள். தற்பொழுது இந்த நூலகத்துல இருக்கக்கூடிய அதாவது தந்தை பெரியாரினுடைய போராட்டத்தை நினைவுபடுத்தி அவரால் எழுதப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் சரி, அவரை பற்றி எழுதிய புத்தகங்களாக இருந்தாலும் சரி, அது தமிழிலும் இருக்கிறது. அதே போல மலையாளத்திலும் மொழிபெயர்த்து அந்த நூலகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. அது போக உலக தலைவர்கள் அதே போல இந்தியாவில் இருந்த மிகப்பெரிய சமூக நீதிக்கு எதிராக போராடிய தலைவர்கள் குறித்த ஒரு புத்தகங்களும் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அங்க அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து 2 தலைவர்களுமே அந்த புத்தகங்களை பார்த்து அது என்னென்ன புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து பார்த்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த நூலக கட்டடத்தை திறந்து வைத்து மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நூலகமாக இருந்தாலும் சரி, அருங்காட்சியகமாக இருந்தாலும் சரி, இன்று முதல் பொதுமக்கள் அதாவது வைக்கம் பகுதிக்கு வரக்கூடிய அனைவருமே இங்க அந்த கண்காட்சி அருங்காட்சியகத்தை பார்வையிடலாம். அதே போல நூலகத்திலையும் அந்த நூல்களை படித்து இந்த போராட்ட வரலாற்றுகளை குறித்து அவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக இந்த நூலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷ், தற்பொழுது பெரியாருடைய நூலகத்தை திறந்து வைத்த பிறகு 2 மாநில முதலமைச்சர்கள் தற்பொழுது அங்கு பார்வையிட்டு வருகிறார்கள். நூலகத்திற்கு வந்ததற்கான குறிப்பேட்டில் 2 மாநில முதலமைச்சர்களும் தற்பொழுது கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இந்நிலையில வைக்கத்தில் இந்த நூலகம் இடம்பெற்று இருக்கிறது. கேரள இளம் தலைமுறையினர் என்ன சொல்றாங்க? அனைத்து தரப்பு மக்களுமே இதை வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னா நம்ம இங்க 2 நாட்களாக இங்க இருக்கிறோம். 2 நாட்கள் நம்ம விசாரித்த போது பாத்தீங்கன்னா அனைத்து தரப்பு மக்களுமே சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, நிச்சயமாக அடுத்த தலைமுறைக்கு இந்த வைக்கம் போராட்டம் ஒரு அடுத்த தலைமுறையினர் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு விஷயத்தை தான் வலியுறுத்துறாங்க. ஏன்னா இந்தியாவில் நடைபெற்ற பல்வேறு அடக்குமுறைகள், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, சமூக நீதிக்கு எதிரான போராட்டங்களாக இருந்தாலும் சரி, வைக்கம் போராட்டத்திற்கு எப்பொழுதுமே ஒரு தனி இடம் இருக்கிறது. ஏன்னா இந்தியாவில் பல்வேறு போராட்டங்கள் நடந்திருந்தாலும் கூட வைக்கம் பகுதியில் நடைபெற்ற இந்த போராட்டத்துல கொடுக்கப்பட்ட தண்டனைகள் மிக கொடூரமாக இருந்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடும் பொழுது கொடுக்கப்பட்ட தண்டனைகள் அந்த அளவுக்கு கொடுமையானதாகவும் கொடூரமாகவும் இருந்திருக்கிறது. அதனாலதான் இன்ற அளவுக்கும் இந்த போராட்டம் குறித்து நாட்டு மக்கள் பேசக்கூடிய ஒரு பொருளாக இன்றைக்கும் இருக்கிறது என்றால் அந்த தண்டனைகள் கொடுமையான தண்டனைகள் வழங்கி இருக்கிறார்கள். அதனாலதான் இன்றைக்கும் இந்த போராட்டங்கள் குறித்து இந்தியா மட்டுமல்ல, இந்தியாவில் அனைத்து மாநிலங்களுக்குமே ஒரு முன்னுதாரணமான ஒரு
போராட்டம், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய போராட்டங்களுக்கு ஒரு முன்னுதாரண போராட்டம்னு வைக்கம் போராட்டத்தை கருதுவதற்கு காரணம் அந்த போராட்ட காலத்துல கொடுக்கப்பட்ட தண்டனைகள் தான். அந்த அளவுக்கு கொடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடும் தண்டனைகளை தாண்டி தந்தை பெரியார் தலைமையேற்று நடத்தி இந்த போராட்டத்தை வெற்றியடை செய்தார் என்ற ஒரே காரணத்தினாலதான் தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய பல்வேறு போராட்டங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த வைக்கம் போராட்டத்தை அவருடைய வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக கருதப்படுவதற்கு காரணம் பெரியார் அந்த அளவுக்கு கொடுமைகளை அனுபவித்து இந்த வைக்கம் பகுதியினுடைய மக்களுக்காக அந்த போராட்ட களத்துல நின்று அவர் அந்த மக்களுக்கு அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய நடமாடும் பகுதியை யார் வேண்டுமானாலும் நடக்கலாம்ங்கிற ஒரு சம உரிமையை பெற்று தந்தாருங்கிற ஒரு பேர் இன்றைக்கும் பெரியாருக்கு இந்த வைக்கம் பகுதி மட்டும் அல்லாமல் கேரளாவில் அனைத்து பகுதிகளிலுமே இன்னைக்கு சுதந்திரமாக மக்கள் நடமாடுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு முன்னுதாரணம் இந்த வைக்கம் போராட்டம் தான். அதனால இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அடுத்த தலைமுறை இளைஞர்கள், அதாவது படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருமே இந்த நூலகத்துல பல்வேறு அரிய வரலாற்று நினைவுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நூலகத்திலிருந்து புத்தகங்களை எடுத்து வாசித்து, அதாவது தற்பொழுது பாத்தீங்கன்னா வாசிப்பு பழக்கம் குறைந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்துல இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நூலகம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அரிய வகை நூல்கள் அடங்கிய இந்த நூலகத்தை நிச்சயமாக கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். இளைய தலைமுறையினர் இதற்கு ஒரு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். அது வைக்கம் பகுதி மட்டும் அல்லாமல் கேரளாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுமே நிச்சயமாக இதற்கு ஒரு வரவேற்பு தெரிவித்துதான் அவருடைய கருத்துக்களை நம்ம இடத்துல கடந்த 2 நாட்களாக தெரிவித்து வந்திருக்கிறார்கள். சந்தோஷ், பெரியார் நினைவகம் மற்றும் பெரியார் நூலகத்தை தற்பொழுது நாட்டு மக்களுக்காக 2 மாநில முதலமைச்சர்கள் அர்ப்பணிச்சிருக்காங்க. இந்நிலையில ஒரு வருஷமா பெரியார் வைக்கம் போராட்டத்தின் நினைவாக நிகழ்வுகள் நடைபெறும் என சொல்லியிருக்காங்க. அதற்கான நிறைவு விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. இந்நிலையில ஏற்கனவே எக்ஸ்தலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் 2 மாநிலங்கள் கொண்டாடும் இது ஒரு முத்தான தருணம் என்று பதிவிட்டிருந்தாரு. இது பற்றி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஏதாவது கருத்தை பதிவிட்டிருந்தார், அதை பற்றி சொல்ல முடியுமா? நிச்சயமாக அடக்குமுறைக்கு எதிரான பல்வேறு போராட்டங்களை தன்னுடைய இளம் வயதுல பங்கெடுத்து நடத்தி வெற்றி பெற்ற ஒரு தலைவர்கள்ல ஒருவர் தான் திரு பினராயி விஜயன் அவர்கள். அவர் இளைஞராக இருக்கும் பொழுது இந்த அடக்குமுறைக்கு எதிராகவும் அதே போல சமூக நீதிக்காகவும் அவர் தன்னுடைய வாழ்நாள்ல மிகப்பெரிய போராட்டங்கள்ல கலந்துகிட்டு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியாகத்தான் கேரள மக்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த வகையில அவரும் நிச்சயமாக தந்தை பெரியாருடைய இந்த போராட்டத்தை நினைவுபடுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி கேரளாவில் நடத்துவது அதை அவர் வரவேற்றுதான் பல்வேறு பதிவுகளை இதற்கு முன்பாக அவர் செய்திருந்தார். அவர் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை அவர் எடுத்துதான் இந்த கடந்த ஓராண்டாக கேரளாவில் இந்த வைக்கம் போராட்டத்தை நினைவுபடுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் வைக்கம் பகுதியில் நடத்தப்பட்டது. இதை அவர் பல்வேறு தருணங்கள் அவர் வெளியிட்டிருந்தாலும் தற்பொழுது இந்த 2 மாநிலங்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்தி அதற்கான முழு ஒத்துழைப்பை தமிழகத்திற்கு வழங்கி இந்த தந்தை பெரியாரினுடைய நினைவு மண்டப அருங்காட்சியகத்தையும் அதே போல இந்த நூலகத்தையும் திறந்து வைப்பதற்கு அவருடைய வகையில், அதாவது கேரளாவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய அந்த இதுல எந்த அளவுக்கு உதவிகள் செய்து தமிழகத்துக்கு அந்த உதவிகள் செய்து அந்த பகுதியில் இதை புதுப்பிக்கக்கூடிய பணிகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை அவர் முழுமையாக செய்து கொடுத்திருக்கிறார். அந்த வகையில அவர் இந்த கட்டடங்களை நாட்டு மக்களுக்கு, இந்த நூலகமாக இருந்தாலும் சரி அருங்காட்சியகமாக இருந்தாலும் சரி, அவர் பொதுமக்கள் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு நிகழ்ச்சியில அவர் ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு தருணமாகத்தான் இதை அவர் பார்த்து இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கிறார். சந்தோஷ், தற்பொழுது பெரியார் நூலகம் மற்றும் நினைவகம் திறப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களின் நிகழ்ச்சி நிரல் என இன்றைய நிறைவு விழாவின் நிகழ்ச்சி நிரல் என்ன, அடுத்ததாக என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கு? ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டது போல ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5000 பேர் வரை அமர்ந்து அந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் விதமாக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பந்தல்ல தான் தற்பொழுது அடுத்த இந்த நிறைவு விழாவினுடைய நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகள் துவக்க நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா 2 மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொண்டு தந்தை பெரியாரினுடைய போராட்ட காலத்துல அவருக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வுகள் குறித்து 2 மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொண்டு அந்த மேடையில பேச இருக்காங்க.
தற்பொழுது இந்த நிறைவு, அதாவது இந்த வைக்கத்துல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அருங்காட்சியகம் நூலகத்தை வந்து திறந்து வைத்த பிறகு 2 மாநில முதலமைச்சர்களும் தற்பொழுது அந்த மேடை, பொதுக்கூட்ட மேடை அமைக்கப்பட்டிருக்கிற பகுதிக்கு வந்து இங்கிருந்து கார்ல வந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்துல வந்து அந்த பொதுக்கூட்ட மேடையில வந்து 2 தலைவர்களுமே தோன்றி இந்த மக்களிடத்துல வந்து இந்த பெரியாரினுடைய போராட்டத்தை குறித்து நினைவுகளை அவர்கள் வந்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. தொடர்ந்து இன்று பிற்பகல் வரை இந்த நூற்றாண்டு நிறைவு விழாவினுடைய நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு தமிழக முதலமைச்சர் வந்து மீண்டும் தமிழகத்துக்கு திரும்பி செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. தற்பொழுது 2 மாநில முதலமைச்சர்களும் அந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷ், தற்பொழுது சாலை மார்க்கமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடந்து செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரள வருகைக்கு கேரள மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு வராங்க, அதை பற்றி பகிர்ந்துக்க முடியுமா? நிச்சயமாக அவர் வந்து நேற்றைக்கே வந்து தமிழக முதலமைச்சர் இங்கு வந்த போதே பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல அவருக்கு வந்து பொதுமக்கள் கூடியிருந்து வரவேற்பு அளித்த காட்சிகளைத்தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கும் அதே போல பாத்தீங்கன்னா சாலையினுடைய 2 பகுதிகளிலுமே பாத்தீங்கன்னா பொதுமக்கள் அவருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த பெண்கள், ஆண்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த சாலையினுடைய ஓரத்துல அவங்க வந்து நின்றிருந்தாங்க. தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதி வந்து இங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால அந்த சாலையின் வழியாக அவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். 2 பகுதிகளிலுமே பாத்தீங்கன்னா பொதுமக்கள் நின்று அவருக்கு வந்து ஒரு உற்சாகமான வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். நிச்சயமாக தமிழக முதலமைச்சருக்கு வந்து இந்த வைக்கம் பகுதியில் தமிழக அரசினுடைய சார்பில் இது வந்து இந்த கட்டடங்களை வந்து புனரமைத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதை வந்து செய்து கொடுத்ததற்கு வந்து இந்த மக்கள் வந்து நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு வரவேற்பை அளித்திருக்கிறார்கள் தான் சொல்லணும். தற்பொழுது பொதுக்கூட்ட மேடை நடைபெறக்கூடிய பகுதிக்கு அவர் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் தற்பொழுது நம்ம பார்க்க முடிகிறது. சந்தோஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.